ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து துபாய், அபுதாபி இந்த மாதிரி நாடுகளுக்கு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்தவுடன் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய உதவி எண்களை பயன்படுத்தி கொண்டும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய NRI செல் அதனுடைய மாநில தலைவர் திரு சுந்தர் மற்றும் அவருடைய குழுவினர் குறிப்பாக தமிழகத்திலிருந்து அங்கு சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை அங்கு இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி மற்றும் இந்திய தூதரகம் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலிருந்து கிட்டத்தட்ட 12 பேர் துபாய்க்கு 5 நாட்கள் சுற்றுலாவாக சென்றவர்கள் அங்கு இந்த போர் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியா திரும்பி வர உதவி செய்ய வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய இவர்களுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் இவர்களுடைய நிலைமையை பற்றி எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாக தகவல் தெரிவித்தார். உடனடியாக இவர்களது தொலைபேசி எண்கள் எங்களுடைய NRI செல் வாயிலாக துபாயில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்புக்கு கொடுக்கப்பட்டு அவர்களும் உடனடியாக இவர்களை தொடர்பு கொண்டு அங்கு இந்திய அரசாங்கத்தின் வாயிலாக ஏற்பாடு செய்த விமானத்தில் இவர்களுக்கெல்லாம் பயண சீட்டுகள் வழங்கப்பட்டு நேற்று இரவு இவர்கள் பத்திரமாக ஊர் திரும்பியிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த உதவியை செய்ததற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் நன்றி சொல்வதற்காக விமான நிலையமே வந்துவிட்டார்கள். அவர்கள் காட்டுகின்ற ஒரு சில வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒரு பதற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய மனநிலைக்கு யாருமே வர முடியும். ஏனென்றால் இவர்கள் விமானம் ஏறும்போது கூட அங்கு ட்ரோன்கள் பறப்பதை அவை சுட்டு வீழ்த்தப்படுவதையெல்லாம் இவர்கள் விமானம் ஏறுகையில் கூட பார்த்து கொண்டுதான் விமானத்தை ஏறி இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் அங்கு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்கள் பத்திரமாக திரும்பி வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய அரசும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கு உடனடியாக இந்த உதவியை செய்ய முடிந்திருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இன்று இதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தையெல்லாம் கூட அந்த சத்தத்தில் அவ்வளோ தூரம் பயந்து போயிருக்குன்னு அவங்க சொல்கிறதை கேட்கின்ற பொழுது சுற்றுலா சென்று குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க சென்றவர்கள் இந்த ஒரு சூழலில் மாட்டியிருக்கிறார்களே, இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவர்களுக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது என்று கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அத்தனை பேரும் பத்திரமாக ஊருக்கு திரும்பி விட்டார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த நிறைவை கொடுக்கிறது. அதாவது ஒரு பிரதமர் ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்கிறார் என்றால் அவர்களுடைய இராணுவ ரகசியங்களை, அவர்களுடைய போர் ரகசியங்களை எப்படி இன்னொரு நாட்டு தலைவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்போ நாம் பக்கத்தில் நாட்டு மேலே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம். ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணியிருக்கும் போது அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி இந்திய நாட்டில் தான் இருந்தார். அப்போது அமெரிக்கா நாட்டினுடைய துணை ஜனாதிபதிக்கு தகவல் ஏன் இந்திய அரசு தெரிவிக்கலான்னு கேள்வி கேட்க முடியுமா? அடிப்படையான விஷயம். இந்த மாதிரி போர் விஷயங்கள், போர் வியூகங்கள் எல்லாம் அந்தந்த அரசை எந்த நேரத்தில் செய்யறாங்களோ அப்போ தான் பண்ணுவாங்க. அதை அடுத்த நாட்டு தலைவர்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தவறு. ஈரான் போர்க்கப்பல் இந்திய பெருங்கடலில் தாக்கிட்டு போயிருக்காங்க. இது இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி நம்முடைய இந்திய எல்லைக்குள்ளாக ஏதாவது நடந்திருக்கும் என்றால் நிச்சயமாக இந்திய அரசு அதற்கான தக்க பதிலடியை கொடுக்கும், தக்க நடவடிக்கை எடுக்கும். இன்று கோவை நீதிமன்றத்திலே கல்லூரி மாணவியினுடைய பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்பான
தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிற்காக உழைத்த காவல்துறை, வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கோவை ஒரு பாதுகாப்பான நகரமாக இந்தியாவிலேயே இருக்கின்ற சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. இன்று அந்த பாலியல் பலாத்காரம் வெளியே தெரிந்தவுடன் கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதிர்ச்சியுற்றார்கள். உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என நாங்களும் எங்களுடைய கட்சியின் சார்பிலேயும் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பிலேயும் அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்தோம். எங்கள் போராட்டங்கள் வாயிலாக விரைவாக விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாகும் வரை ஆயுள் சிறையாக இருக்க வேண்டும் என தீர்ப்பும் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஊடகங்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட வேண்டும் என நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை, அந்த பெண்ணினுடைய புகைப்படம் மற்றும் தகவல்களை எல்லாம் கோவையில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை தர்மத்திற்கு உட்பட்டு நீங்கள் அதை தகுந்த முறையில் அந்த நிகழ்வை மிக சரியான விதத்தில் அணுகியிருக்கிறீர்கள் என்பதற்காகவும் என்னுடைய பாராட்டுக்கள். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் வெளியே சொல்வதில்லை என்றால் உடனடியாக அவர்களுடைய பெயர் மற்றும் மற்ற விவரங்கள் வெளியே வந்துவிடும் என்கின்ற பயமும் ஒரு முக்கிய காரணம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த ரகசியங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருப்பதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு நான் நன்றி கூறுகிறேன். கோவையில் இந்த ஒரு தீர்ப்பு வந்ததன் காரணமாக கோவை மீண்டும் பாதுகாப்பான நகரமாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நேற்று கூட பார்சன் குடியிருப்பு பகுதியில் ஒரு முதிய பெண்மணி அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதியோர்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற சூழல் என்பது வெகுவாக தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தில் மாறிவிட்டது. வயதான பெற்றோர்களை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட இப்போதெல்லாம் தமிழகத்திலே வயதான பெற்றோர்கள் தனியாக இருக்க முடியாது, பாதுகாப்பில்லை என்ற சூழல், அந்த எண்ணம் இப்போது அதிகமாக மக்களுக்கு வந்துவிட்டது. ஒருபுறம் இந்த மாதிரி தீர்ப்புகள் வாயிலாக சமூகத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, அதிலும் குறிப்பாக விரைவாக முடிக்கப்பட்ட வழக்குகள். ஆனால் அதே சமயம் தெருவுக்கு தெரு திறந்து வைத்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள், FLA 2 என்று ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலேயும் வணிக பகுதியிலேயும் அனுமதி அளிக்கப்பட்ட பார்கள், சட்டவிரோதமாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஆதரவோடு நடைபெறக்கூடிய மது விற்பனை, எல்லா இடங்களிலும் நிறைந்து கிடைக்கும் போதைப் பொருட்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என்ற அத்தனை பேருக்கும் எளிதாக கிடைக்கின்ற போதைப் பொருட்கள் என்பது இன்று பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இன்று தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இல்லை என்பதுதான் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இன்று பல்வேறு சமூக அமைப்புகள் கூட குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பது பெண்களுக்கு எதிரான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் தோல்வியடைந்த அரசு என்பது நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒற்றை தீர்ப்பு என்பது அத்தனை பெண்களுக்கும் பாதுகாப்பான நிலை ஏற்பட்டு விட்டது என்ற பொய் பிரச்சாரத்தை திமுக மேற்கொள்கிறது. ஆனால் உண்மை நிலை வேறொன்றாக இருக்கிறது. சமூக அழுத்தத்தின் காரணமாகவும் அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் தேர்தல் வருகின்ற என்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வழக்கிலே விரைவாக தீர்ப்பு கொடுத்து விட்டால் அது முடிந்துவிடும், மக்கள் மறந்து விடுவார்கள் என்று அரசு நினைக்கலாம். ஆனால் குறிப்பாக கோவையினுடைய பாதுகாப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய, பெண்கள், வயதானவர்கள் இவர்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற கோவையிலே சட்டம் ஒழுங்கு, குற்றச் செயல்கள் அதிகரிப்பு என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்துவிடும். ஆக நேற்று நடந்த கொலை வழக்கு என்பது கூட எந்த அளவிற்கு கோவை பாதுகாப்பில்லாத நகரமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வாக்குறுதிகள், ரெண்டு ஒரே கேள்வியா, வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 1 பவுன் தங்கம், பட்டு சேலை அப்படின்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் செய்கிறாரு. பெண்களுக்கு வந்து 2500 ரூபா, அதாவது வந்து 1000 ரூபா கொடுக்குற மாதிரி மளிகை ஜாமானை வாங்குற அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள்லாம் தங்கம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு மகளிர். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து 30% கமிஷன் அடிக்கிறாங்க, அந்த 30% கமிஷன் அடிக்கலைன்னா இது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு.
திரு விஜய் அவர்கள் மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள். வழக்கமாக நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலாக அறிவிச்சிருக்கார். தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பது என்பது வழக்கமான நடைமுறை தான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பிருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால் நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் வந்து நல்லா இருக்குங்க. அதில் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே பெண்களுக்காக ஓடி ஓடி வாக்குறுதிகள் கொடுக்கறத ஒரு பெண்கள் தலைவராக நான் வந்து அதை வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் பெண்கள் வெறுமனே வாக்காளர்கள், ஆனால் இன்று பெண்கள் அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது எல்லாருடைய அறிக்கையை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், திமுக அதிமுக இவர்கள் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர்கள், ஆளை காத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அவங்க சொல்கிறாங்கன்னா நாளைக்கு மக்கள் கேட்போம், திமுக சொன்ன வாக்குறுதி என்னாச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். திரு விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு, ஆட்சிக்கு அவர் வரப்போகிறதில்ல. பார்ப்போம். ஏங்க ஒரு பெண்ணாக வந்து என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு வந்து சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராசா. அதுதான். அக்கா 60 சீட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கு? விஜய்க்கு, பாஜக. இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழகத்தோட அரசியல், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கணவங்க. நீங்கள் வந்து தலைவர்களுக்கெல்லாம் நான் தனிப்பட்ட தாக்குதல் எப்பவுமே இறங்குறவ கிடையாது. ஆனால் தனிமனித வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் திமுக கட்சியிலிருந்து தான் துவங்குச்சு. அதனால் ஒவ்வொரு தலைவருமே அவர்களுடைய தனிமனித ஒழுக்கம், அவர்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மை என்பது தெரிய வரும். அதனால் ஒரு தலைவருடைய வாழ்க்கை என்பது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அதிலும் கூட அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து அவருடைய பொறுப்பை வந்து மாற்ற போகிறாங்க, பாஜக இன்னொரு தேர்வு செஞ்சுட்டாங்கன்னு ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டெய்லியும் கண்ணை மூடனா கண்ணை திறனா பாஜக தான். அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் சொல்கிறேங்க, பீகாரில் இன்னும் கூட நிறைய மாநிலம் நான் சொல்லுவேன். அவர் எத்தனை நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய சொந்த வெறுப்பு எல்லாம் கலந்தது. பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி அதிகமான எம்எல்ஏக்களை இந்த தேர்தல் இல்லைங்க, போன முறை கூட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துச்சு. இந்த தேர்தலையும் அதே தான் பண்ணோம். இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காரு, அவருடைய விருப்பப்படி அவர் ராஜ்யசபாவுக்கும் மனு போட்டிருக்காரு. இதில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயோ தமிழ்நாட்டில் பிஜேபி தான் எல்லாம் முடிவு பண்ணுது, தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வந்துடும், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான போர் எப்படியெல்லாம் சொல்லி அங்கே ஒரு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும், நீ வந்து இதை முழுகலைன்னு சொன்னால் பூதம் வந்துடும். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எனக்கு ஓட்டு போடலன்னா ஐயோ பிஜேபி வந்துடும், ஏற்கனவே பிஜேபி உள்ளே வந்தாச்சுங்க ஸ்டாலின் சார், நீங்கள் அதனால் பிஜேபி பற்றி கவலைப்படாதீங்க. நன்றி. அமைக்கிறதுல முதல் கட்டமாக ஆரம்பிச்ச கட்டம் பல்வேறு கட்சிகள் பாஜக நிறைய வச்சு கட்சி. ஆனால் இப்போ சமீப காலமாக கூட்டணி இறுதி சென்றில் திமுக தான் பாஜக பல்வேறு இடங்களில் நாங்கள் ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டுருக்கோம், ரொம்ப கான்க்ரீட்டாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேட்பாளர்களை அறிவிக்கும் போது பாருங்கள். நன்றி.